ஆர்ஜே பாலாஜி ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். அதாவது ரேடியோ ஜாக்கி அவர் எல்லாருக்கும் அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் கமெண்டேட்டரா இருக்கலாம், இல்ல காமெடியனா இருக்கலாம், அதுக்கப்புறம் லீட் ஆக்டரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க அவதாரங்கள அவர் எடுத்திருக்கிறாரு. அண்ட் இதுல ஒரு முக்கியமான அவதாரமான ஹீரோ அவதாரம். இந்த அவதாரம் எடுத்து 5 ஆண்டுகள் ஆகுது. அதாவது எல்கேஜி திரைப்படம் வெளியாகி இன்னையோட 5 வருஷம் ஆகுது. இந்த திரைப்படம் எந்த மாதிரியான ஒரு வரவேற்பை பெற்றுச்சு அண்ட் இந்த திரைப்படத்துக்கு வந்த விமர்சனங்கள் எந்த மாதிரியா இருந்தது அண்ட் ஆர்ஜே பாலாஜி அவர்களோட ஃபிலிம் கெரியர் அதுக்கப்புறம் எப்படி மாறிச்சு அப்படின்றத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2019ல் எல்கேஜி அப்படின்ற ஒரு படத்து மூலமாக தான் ஹீரோவா அறிமுகம் ஆக போகிறதா ஆர்ஜே பாலாஜி அறிவிச்சிருந்தார். பட் ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒரு ரேடியோ ஜாக்கியாகவும், ஒரு கமெண்டேட்டராகவும், ஒரு காமெடியனாகவும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு பரிட்சயமான ஒரு ஆளாக தான் ஆர்ஜே பாலாஜி இருந்தார். குறிப்பாக அவரோட காமெடி வந்து தனி ஒரு ஃப்ளேவராகவே இருக்கும். அதுலேயும் நானும் ரவுடி தான் படத்தில் அவர் பண்ண காமெடி காட்சிகள் எல்லாமே பயங்கரமாக ஹிட்டும் ஆயிருந்தது. இப்படி இருக்க அவர் திடீர்னு ஹீரோ அவதாரம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற கேள்வி வந்து பலர் மத்தியில் இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு என்டர்டெய்னராக ஆர்ஜே பாலாஜி வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரை தான் பெற்றிருந்தார் அப்படின்னே சொல்லணும். அண்ட் இதுக்காகவே எல்கேஜி படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனாலும் அந்த டைமில் வெளியான பொலிட்டிக்கல் சட்டையர் படங்களாக இருக்கட்டும், இல்லை பொலிட்டிக்கல் படங்களாக இருக்கட்டும், பெரிய லெவலில் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெறல, ஒரு கலவையான விமர்சனத்தையே பெற்றுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே ஆர்ஜே பாலாஜிப்பா எப்படியாச்சும் என்டர்டெயின் பண்ணிடுவார் அப்படின்ற நம்பிக்கையோட ரசிகர்கள் எல்லாருமே எல்கேஜி படத்துக்கு காத்துட்டு இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குறிப்பாக 2019 பொங்கல் அப்போ தான் அந்த படம் ரிலீஸ் ஆக இருந்தது. பட் அந்த டைமில் என்னென்னா 2 பெரிய படங்கள், ஒன்று வந்து ரஜினி நடிப்பில் வெளியான பேட்டை, இன்னொன்று அஜித் அவர்கள் நடிப்பில் வெளியான விஸ்வாசம். ஸோ இந்த 2 பெரிய படங்கள் ரிலீஸ் ஆனதுனால ஒரு மாதம் தள்ளி February 22ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னொரு வாரம் கழிச்சு 90 ml அப்படின்ற இன்னொரு படமும் ரிலீஸ் ஆக இருந்தது. அண்ட் அந்த டைமில் வந்து இந்த 2 படத்துக்குமே 5 AM ஷோ வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது ஏர்லி மார்னிங் ஷோ கொடுத்துருந்தாங்க. இப்படி இருக்க நடிகர் விஷ்ணு விஷால் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன அப்படின்னா 5 AM ஷோ, அதாவது ஏர்லி மார்னிங் ஷோஸ்க்கான வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இது வந்து வெறும் ஒரு கிமிக்காக தான் இந்த காலத்துலலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இதுக்கு பதிலடி கொடுத்த ஆர்ஜே பாலாஜி வந்து நானும் இது ஒரு கிமிக் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தியேட்டர் ஓனர்ஸ்ட்டை கொஞ்சம் போய்ட்டு கேட்டு பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, இது ஏதோ ரெக்கமெண்டேஷனில் வந்தது இல்லை, மெரிட்டில் வந்தது அப்படின்ற மாதிரி அவர் வந்து விஷ்ணு விஷாலை குத்தி காட்டினார். அது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பா வந்து ரொம்ப ஒரு சாதாரணமானவர் தான், அவர் ஏதோ பெரிய புகழ் உள்ள ஆள்லாம் கிடையாது, அவர் பெரிய லெவலில் ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலமாக உள்ள அனுப்புகிற ஆள்லாம் எங்கள் அப்பா கிடையாது, ஒரு சாதாரணமான ஒரு அப்பாவுக்கு பிறந்து நான் கடின உழைப்பில் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படின்னு ஒரு வீடியோவும் அவர் பதிவிட்டிருந்தார். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு சைடில் போயிட்டு இருக்கும்போது கடைசியில் என்னென்னா, ஓகே பேச்சுவார்த்தை மூலமாக 2 பேரும் எப்படியோ சால்வ் ஆகிட்டாங்க. அண்ட் கடைசியில் படமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸும் ஆச்சு. ஓகே, இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் விட்டு மறுபடி படத்துக்கு வரும். படம் வந்து ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் காமெடி, ஒரு வார்டு கவுன்சிலராக இருந்து எப்படி எம்எல்ஏ மாறி எப்படி சிஎம் ஆகிறார் அப்படின்றதான் கதை, ஒரு நார்மலான ஒரு கதை. பட் இருந்தாலும் அந்த டைமில் இருந்த பல பொலிட்டிக்கல் பிரச்சனைகளாக இருக்கட்டும், சோஷியல் பிரச்சனையாக இருக்கட்டும், காவேரி இஷ்யூவாக இருக்கட்டும், ஐபிஎல்லாக இருக்கட்டும், அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பயங்கரமாக கலாய்ச்சி இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாகவும் ஆச்சு. இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி எந்த அளவுக்கு ஒரு பெரிய பலமோ அதே மாதிரி பிரியா ஆனந்துமே ஒரு சூப்பரான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக அந்த படத்தில் வந்திருப்பாங்க. ஸோ வார்டு கவுன்சிலராக இருந்து எப்படி நிறைய பொய் சொல்லி எல்லாரும் ஏமாற்றி எப்படி அவர் எம்எல்ஏ ஆகிறாரு, அண்ட் எம்எல்ஏ இருந்து எப்படி எல்லாரையும் ஏமாற்றி பொய் சொல்லி அவர் சிஎம் ஆகிறார் அப்படின்றது தான் கதை. அண்ட் த்ரூ அவுட் த ஃபிலிம் இதில் பிரியா ஆனந்த் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வந்திருப்பாங்க. ஆர்ஜே பாலாஜியோடைய படம் ஃபுல்லாகவே ட்ராவலும் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு ஆர்ஜே பாலாஜி, பிரியா ஆனந்த் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பலமோ அதே அளவுக்கு மியூசிக்கும் ஒரு பயங்கர பலமாக தான் இருந்தது. இந்த படத்துக்கு மியூசிக் போட்டது வந்து லியான் ஜேம்ஸ். இதில் வந்த இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் அப்படின்ற ஒரு கிளாசிக் சாங்கோட ரீமிக்ஸ் வந்து நல்லா ஹிட் ஆயிருந்தது. யூஸ்வலாகவே பழைய பாடல்களை ரீமிக்ஸ் பண்ணனா இது வந்து எய்தர் மேக் ஆர் பிரேக் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த பாட்டு வந்து உண்மையாகவே ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. அண்ட் இன்னும் பெரிய லெவலில் ஹிட் ஆனது வந்து திமிரு காட்டாதடி அப்படின்ற ஒரு பாட்டு. படம் ரிலீஸ் ஆகி 5 ஆண்டுகள் ஆகுது. இன்றைக்குமே ஒரு மெலடியில் ஒரு அழகான ஒரு பாட்டாக அது இருக்குது. ஸோ இப்போது வந்து எல்கேஜி படம், இந்த படம் முடிஞ்சது, பெரிய லெவலில் ஹிட்டும் ஆகுது, நல்ல ஒரு வரவேற்பும் பெறுது. பொலிட்டிக்கல் பிரச்சனைகளாக இருக்கட்டும், சோஷியல் பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நல்ல ஹியூமரஸாக அவர் ஆர்ஜே பாலாஜி சொல்லியும் காட்டியிருக்கிறாரு. அண்ட் அடுத்ததாக அவர் வந்து மூக்குத்தி அம்மன் அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறார். இதுலையுமே என்னென்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஹியூமரஸான ஒரு படமாக இருக்குது. அண்ட் சோஷியல் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஆன்மீக பிரச்சனையாக இருக்கட்டும், கடவுளை குறித்து நடக்கிற அரசியலாகட்டும், மதத்தை பற்றிய ஒரு அரசியலாகட்டும், எல்லாத்தையுமே ஜாலியாக ஒரு ஃபன்னியாக அவர் இந்த படத்தில் சொல்லியிருப்பார். அடுத்தது
வீட்ல விசேஷம் அப்படின்ற ஒரு படம். இதுல வந்து சோஷியல் ஸ்டீரியோடைப்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பிரேக் பண்ற மாதிரியான ஒரு படமா இருந்தது. இதுவுமே என்னன்னா, அவரோட ஸ்டைல்ல ஒரு காமெடி படமா அமைஞ்சது. அதுக்கப்புறமா இந்த மாரி காமெடி படங்களா தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்த ஆர்ஜே பாலாஜி வந்து திடீர்னு ஓகே கொஞ்சம் த்ரில்லர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரன் பேபி ரன் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுவுமே என்னன்னா, ஒரு கலவையான விமர்சனத்த பெற்றுச்சு. அண்ட் இப்போ சிங்கப்பூர் சலூன் அப்படின்ற ஒரு படத்த அவர் நடிச்சு அவர் நடிப்புல ரிலீஸும் ஆயிருக்கு. படமும் என்னன்னா, ஒரு நல்ல வரவேற்ப பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுவும் என்னன்னா, அவரோட ஃப்ளேவர் தான். இந்த சோஷியல் பிரச்சனைகளாகட்டும், இல்ல சொசைட்டி ஸ்டீரியோடைப்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஹியூமரஸா அவரு பேசி, இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எஸ், ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து ஹீரோவா அறிமுகமாகி 5 ஆண்டுகள் ஆகுது. அவர் வந்து ஒரு டைரக்டராவும் சரி, ஒரு ஆக்டராவும் சரி, உண்மையாவே நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அண்ட் அவர் நடிப்புல வெளியான படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் என்னது? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.